நடப்பது சிறந்த பிளேயருக்கான போட்டி. இதை யார் தேர்ந்தெடுப்பாங்க? மக்கள் கேட்டுங்க. முதல் சொல்வது நம்ம சரி. திரும்ப யாரை பெஸ்ட் பிளேயரா தேர்ந்தெடுக்கிறீங்க? மணி. ஏன் அவர் தேர்ந்தெடுத்தீங்க? எந்த காரணம்? அவர் வந்து அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்கன்ட்டு கோச்சிங் வீட்டுக்கு போயிடுவாரு. அடிக்கடி வாலி விளையாட போயிடுவாரு நினைக்கிறேன். ஆமா கோச்சிங் போயிடுவாரு. இந்த ஊர்லயே சிறந்த போலதா யார் தேர்ந்தெடுக்க விரும்புறீங்க? முன்சாமி அண்ணன் பாப்பஞ்சி அண்ணன். இவங்க ரெண்டு பேரும் ஏன் குறிப்பா தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா குச்சி போடுவாங்க, நாளே ஜாலியாக விளையாடுவோம். சிறந்த பேட்ஸ்மேன் யாரை விரும்புறீங்க? சிறந்த பேட்ஸ்மேன்னா ரமேஷ் அண்ணன் தான். அவரே நீங்க அப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா கிரிப் இல்லைன்னா அவர் தூக்கி போட்டுருவாரு பேட்டை. இந்த ஃபீல்ட்ல நீ யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? கண்டிப்பா சதீஷ் தான். அப்ப இன்னும் சாதனை பண்ணிட்டாரு. அவர் பாலை பிடிக்க மாட்டாரு, ஃபீல்டிங் மட்டும் பாலை விட்டுன்னு இருப்பாரு. நல்லா கையில வர கேட்சும் ஒன்று தான் பிடிப்பாரு. இந்த ஊர்ல யார் அதிகமா விக்கெட் டேக்கர்னா பிரவீன் தான். ஏன் அவர் தேர்ந்தெடுக்கிறீங்க? வெம்பி விக்கெட் எடுப்பாரு. இதெல்லாம் பத்தி இதை யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சரியா சொல்லிக்கிறீங்க. இப்போ வந்து இந்த ஊர்ல எது நல்ல கிரவுண்ட் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏ கிரவுண்டு தான். ஏன் அப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா சாணி ஃபுல்லா கொட்டி இருக்கு. இந்த ஊர்ல யார் ரொம்ப பாசமா விளையாடுவா இருக்குதுலயே? பாசமா விளையாடுறதா ஆப்ஷன் எதுவுமே இல்லையா? அசோகி. வேற யாரு சொல்லலாம் பாசமா விளையாட சொன்னா? மோகன். நெக்ஸ்ட் அசோக். பாபு. இது 3 பேர்ல யார்? உடனே பாபு. அவரே தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா அப்பப்போ பாசமலர் சிவாஜி மாரி ஸ்டெம்ப் எடுத்து வந்து அடிக்க வருவாரு. இந்த ஊர் கிரிக்கெட்டை பத்தி நீங்க ஒரு சில வார்த்தை பேசணும். இந்த கிரிக்கெட்டுன்னு சொன்னா இந்தியன் பாய்ஸ் தான் எங்க கண்ணுக்கு தெரியுது. இந்த ஊர்ல சாரி இந்த அப்பா போய் நீங்க கேள்வி. இந்த ஊர்ல நடக்கிற கிரிக்கெட்ல பத்தி நீ ஒரு சில வார்த்தை பேசணும். இதுலன்னா அச்சின்னு பீலே உண்டுன்னு கிண்டுன்னு விளையாடின்னு இதெல்லாம் ஒரு பழப்பா போங்கப்பா. அது வரையும் வேலையை பாருங்கப்பா. வேலைக்கு போகாம 2 ஜீவன் சுத்தி நிற்குது, அதுக்கு வேலை கொடுங்கப்பா. இதுதான் கிரிக்கெட்டுன்னு சுத்தாதீங்க. அதுவும் இங்கே விளையாடுறது வந்து நாட்டு முத்தி கிரிக்கெட்டு. ரமேஷ் அண்ணன் மாரி பிபி காலேஜி விழுப்புரம் போய் விளையாடுங்க. இன்டர்நேஷனல் செட்டில் ஆயிடுங்க. இந்த ஊர்ல எந்த டீம் உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும்? ரொம்ப நல்லா விளையாடுற டீம்? ரொம்ப விளையாடுனா ஸ்டார் பாய்ஸ் தான். ஏன் சொல்றீங்க? பேட்லயே விளையாட மாட்டாங்க. அடிக்க சிரிக்கணும்டா. செகண்ட் பாய்ஸ் வினோத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து படகுல நல்ல கிளாசிக் பிளேயர். சரியா புரியல. கருப்பான இருட்டு. ஓகே. இப்போ அடுத்து நம்ம ரமேஷை கேட்கலாம். அவரோட கருத்து என்ன? இப்போ அது அடுத்தபடியாக ஆரிஃப் இந்த டீமை பத்தி சொல்லுவார். டீமை பத்தி ஆரிஃப் அவர்களே, இந்த ஊரில் சிறந்த டீமாக எந்த கருத்து இருக்கு? ஆக்சுவலி நான் கருத்து என்னன்னா ஸ்டார் பாய்ஸ் தான். ஏன் அப்படி கேட்க சொல்றீங்க? அவங்க வாரத்துக்கு 2 டீமை கழிச்சிடுறாங்க. ஆனா மேட்சுக்கு மதியம் விளையாடிடுறாங்க. எப்படியா அவங்க டீம் கிடைக்கிறதுக்கு முக்கியமான டீம் யாருன்னா இருக்காங்களா? அது வந்து இந்தியன் பாய்ஸ் தான். வாயத்தோட அவங்க கழிஞ்சிடுறாங்க. ஏன் தெரியல. சமீப காலத்துல டோர்னமெண்ட்ல கலந்துட்டு காரணம் நீங்க தான் சொல்றீங்க. அப்படி ஒன்றும் சாதனை பண்ணல. ஒரு 3 பசங்க இருக்கேன் இந்த ஊர்ல. வாயத்தோடனாவே கழிச்சிடுறாங்க டீம். ஏன்னு தெரியல. உங்க டீம்ல சிறந்த பிளேயர் எது யாருன்னு நினைப்பீங்க? எங்க டீம்லையா? சிறந்த பிளேயர்னா நம்ம ராஜி தான். உங்க கேப்டனை பத்தி ஒரு சில வார்த்தைகள்.